ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. நம்ம ஜூன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் 13, 14, 15க்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் முக்கிய தினங்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஜூன் 13 சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம், இன்டர்நேஷ்னல் அல்பினிசம் அவேர்னஸ் டே. ஸோ அல்பினிசம்ன்றது ஒரு தோல் வெளுப்பு நோய், தோல் வெள்ளையாக மாறுறதுக்கான ஒரு நோய் தான். அந்த இது குறைபாட்டை அந்த நோயை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காண்டி தான் இந்த தினம் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இந்த வருஷத்துக்கான கருத்துரு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரௌட்லி இன் மை ஸ்கின் செலிப்ரேட்டிங் ஆல் ஸ்கின் டோன்ஸ், எனது தோலில் பெருமிதம் கொள்கிறேன், அனைத்து தோல் நிறங்களையும் கொண்டாடுவோம் அப்படின்றது தான் இந்த வருஷத்துக்கான கருத்துருவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜூன் 14 உலக இரத்த தான தினம், வேர்ல்டு பிளட் டோனர் டே. ஆக்சுவலாக பிளட் டொனேட் பண்ணுறவங்களுக்காண்டி நம்மளுக்கு உலக சுகாதார நிறுவனம் ஜூன் 14 இந்த தினத்தை கடைப்பிடிச்சிட்டு வரோம். ஸோ இந்த வருஷத்துக்கானே அதே மாதிரி அந்த தானம் செலுத்துகிறவங்களுக்கு நன்றி, அந்த தன்னார்வலருக்கு நன்றி செலுத்துறதுக்காகவும் இரத்த தானத்தின் அவசியத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் இந்த நாள் கொண்டாடப்படுறது. ஸோ இந்த வருஷத்துக்கான கருத்துரு பார்த்தோம் அப்படின்னா, 1 drop ஆஃப் ஹியூமனிட்டி கிவ் பிளட் சேவ் லைஃப்ஸ் அப்படின்றது தான் இந்த வருஷத்துக்கான கருத்துரு. மனித நேயத்தின் ஒரு துளி இரத்தம் கொடுப்போம், உயிரை காப்போம் அப்படின்றது. அடுத்து ஜூன் 14 சர்வதேச இணைய பாதுகாப்பு தினம், இன்டர்நேஷ்னல் வெப் செக்யூரிட்டி டே. டிஜிட்டல் யுகத்தின் இணையத்தை பயன்படுத்தும் பயனர்களின் பாதுகாப்பு, அவங்கள்ட்ட தரவு தன்னுரிமை, அதாவது டேட்டா ப்ரைவசிலாம் நம்ம காப்பாற்றணும். அதே மாதிரி சைபர் குற்றங்கள்லேருந்தும் அவங்கள பார்த்துக்காண்டி இந்த ஜூன் 14 நம்ம சர்வதேச இணைய பாதுகாப்பு தினம் கொண்டாடுறோம். அடுத்து பாருங்கள், ஜூன் 15 உலக காற்று தினம், அதாவது குளோபல் விண்ட் டே. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்காண்டி அதோட முக்கியத்துவத்தை இது பண்ணுறதுக்காண்டி ஜூன் 15 உலக காற்று தினம் நம்ம கொண்டாடுறோம். காற்று ஆற்றலின் ஆற்றல், அதன் பொருளாதார நன்மைகள் மற்றும் பருவநிலை மாற்றத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தணும் என்பதை பற்றிய விழிப்புணர்வு இந்த நாள் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷத்துக்கான கருத்துரு பார்த்தோம் அப்படின்னா, ஹார்னஸிங் த விண்ட் ஃபார் க்ரீனர் டுமாரோ, தூய்மையான பசுமையான நாளைக்காக காற்றாலை ஆற்றலை பயன்படுத்தும் அப்படின்றது தான் இந்த வருஷத்துக்கான கருத்துருவாக இருக்குது. அடுத்து கொஸ்டின்ஸ் பாருங்கள். இந்திய தொல்லியல் ஆய்வகத்தின் கல்வெட்டு பிரிவு சமீபத்தில் 25 பழமையான கல்வெட்டுகளை எந்த புலிகள் காப்பகத்தில் ஆவணப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நல்லமலை புலிகள் காப்பகத்தில் தான் இப்போது இந்த கல்வெட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் பரவியுள்ள நல்லமலை புலிகள் காப்பகத்தில் தான், அதாவது 1400 ஆண்டுகள் பழமையான 25 கல்வெட்டுகளை இந்திய தொல்லியல் ஆய்வகம் ஆவணப்படுத்தியிருக்காங்க. இந்த கல்வெட்டுகள் கிபி 2ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 16ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தை சேர்ந்ததும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுமார் 1500 வருடம் பழமையானதாகவும் இருக்குது. இந்த கல்வெட்டுகள் தெலுங்கு, கன்னடம், பிராகிதம் மற்றும் பிராமி எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த பதிகளை சாதவாகனர்கள், கீழை சாளுக்கியர், கல்யாணி சாளுக்கியர், பௌத்தபி சோழியர், காகதீயர், ரெட்டி மற்றும் விஜயநகர பேரரசின் காலங்களுடன் தொடர்புடையதாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இதே பகுதியில் உள்ள கிருஷ்ணா நதிக்கரையில் அலிடம் அருகே சுமார் 1500ஆம் ஆண்டு கிமு 1500ஆம் ஆண்டை சேர்ந்த பழங்கால பாறை ஓவியமும் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா அலிடம், கிருஷ்ணா நதிக்கரையில் அலிடத்துக்கு பக்கத்தில் 1500 வருஷம் பழமையான பாறை ஓவியத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தனது 114வது அமர்வில் கிக் மற்றும் தலைமேடை தொழிலாளர்களுக்கான உரிமைகளை பாதுகாப்பிற்காக பின்வரும் எந்த புதிய ஒப்பந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒப்பந்த எண் 193. சரியா, இந்த தான் இப்போ கிக் தொழிலாளருக்காண்டி இந்த ஒப்பந்த எண் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட நலன்களுக்காண்டி சாலையோரம் மற்றும் இந்த ரொம்ப நலிவடைஞ்சவங்களுக்கு இருக்க தொழிலாளர்களை அவங்களுக்கான பாதுகாப்பு உரிமை, அவங்களுக்கான இன்சூரன்ஸ் இதெல்லாம் கொண்டு இந்த ஒப்பந்த எண் போட்டிருக்காங்க. சர்வதேச தொழிலாளர் அமைப்பானது ஜெனீவாவில் நடந்த தனது 114வது அமர்வில் ஒப்பந்த எண் 193 வலைத்தளம் மூலம் திரட்டப்பட்டு செயல்படும் பொருளாதாரத்தில் கண்ணியமான வேலை தொடர்பானது. சரி, இந்த ஒப்பந்த எண் எது தொடர்பானது பார்த்தோம் அப்படின்னா, வலைத்தளம் மூலம் திரட்டப்பட்டு செயல்படும் பொருளாதாரத்தில் கண்ணியமான வேலை தொடர்பானது, டீசன்ட் ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம் எக்கனாமி என்ற தீர்மானத்தை ஏற்றிருக்காங்க. ஸோ இது கிக் மற்றும் சாலையோர தொழிலாளருக்கு பிரத்யேகமாக பிணைக்கப்பட்ட சர்வதேச தொழிலாளர் தரநிலை நிறுவும் முதல் உலகளாவிய ஒப்பந்தமாக இருக்குது.
அதே மாதிரி முறையான மற்றும் முறைசாரா துறைகளில் உள்ள விநியோகம் மற்றும் வாடகை வாகன சேவை தொழிலாளர்கள் உட்பட்ட இணைய வழி மற்றும் இருப்பிடம் சார்ந்த அனைத்து தொழிலாளரும் இது உள்ளடக்கி தான் இந்த ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்கு நியாயமான ஊதியம் கிடைக்கிறத வந்துட்டு உறுதி செய்யும், சரியான தொழிலாளர்கள் வகைப்பாடு, சமூக பாதுகாப்பு, சங்கம் அமைக்கும், அவங்களுக்கான சங்கம் அமைச்சு அவங்களுக்கான உரிமை வழங்குறது, பாகுபாட்டின்மை, அதாவது எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எந்த ஒரு தொழிலாளர்களாக இருந்தாலும் அவங்களுக்கான உரிமை வந்து இந்த ஒப்பந்தம் மூலமா வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தானியங்கி முடிவுகள் மனித மதிப்பாய்வு கோரும் உரிமையும் தொழிலாளருக்கு வழங்குவதுடன் வழிமுறை, வெளிப்படைத்தன்மை, தேவை, கணக்கு முடக்கம் அல்லது நிறுத்தி வைக்கப்படும் கொள்கைகள் போன்ற முக்கிய அம்சங்களை இது வழங்குது. அதே மாதிரி குறைந்தபட்சம் 2 உறுப்பு நாடுகள் இதற்கு ஒப்புதல் அளித்து 12 மாதங்களுக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் வந்து அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆவடி காவல் ஆணையரத்தின் கீழ் தமிழ்நாட்டின் முதலாவது இளஞ்சிவப்பு நிற காவல் சாவடி எங்கு, அதாவது பிங்க் பூத் அப்படின்றது எங்கே திறக்கப்பட்டிருக்கு பார்த்தோன்னா பொன்னேரியில் வந்துட்டு இப்போ திறந்திருக்காங்க. தமிழ்நாட்டோட முதலாவது இளஞ்சிவப்பு காவல் சாவடி. ஸோ பொன்னேரியில் ஆவடி காவல் ஆணையரத்தின் கீழ் தமிழ்நாட்டின் முதல் இளஞ்சிவப்பு நிற காவல் சாவடி பொன்னேரியில் வந்து திறக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த காவல் சாவடியானது 15 கிராம ஊராட்சிகளை உள்ளடக்கிய பகுதியை சேர்ந்ததாக இருக்குது. ஸோ சிறுமிகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பிற்காக உணர்வதற்கும் அப்பகுதியில் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காண்டியும் இந்த பிங்க் பூத்ன்ற காவல் சாவடி வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ சாவடியில் அறநெறி மற்றும் டிஎன்பிசி உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கான தயாரிப்பு புத்தகங்களுடைய நூலகமும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பாரம்பரிய காவல் நிலையத்திற்கு செல்வது தொடர்பாக பயம் எதுவும் இல்லாமல் மாணவிகள் காவல்துறையை அணுக வகையில் பெண்களுக்கு ஏற்ற ஒரு இடத்தை வழங்குவதை இந்த முன்னெடுப்பு நோக்கமாக கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 24 மணி நேர தீவிர கண்காணிப்பு கொண்ட போலீஸ் பிங்க் தான் வந்து பிங்க் போலீஸ் பூத் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் சமூக விதை வங்கிகளின் கம்யூனிட்டி சீட் பேங்க்ஸ் நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்காகவும் உள்நாட்டு பயிர் வகைகளை பாதுகாப்பதற்கும் இந்திய தர நிர்ணய அமைப்பு வெளியிட்டுள்ள புதிய தரநிலை எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா IS 2021-2026, அதாவது IS 2021-2026 இந்தியாவில் சமுதாய விதை வங்கிகளின் நிர்வாகத்தை முறைப்படுத்தி மேம்படுத்துவதற்காக இந்திய தர நிர்ணய அமைப்பு வந்துட்டு, அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் BIS இப்போ வந்து இந்த ஒரு புதிய தரநிலை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த சீட் பேங்க்ஸ் கார்டு இந்த தரநிலை வந்து இப்போ உயர்த்தப்பட்டிருக்கு 2026. இந்த சமூக விதை வங்கிகள் பாரம்பரிய மற்றும் உள்ளூர் விதை வங்கிகளை சேர்க்கவும், சேமிக்கவும் மற்றும் விவசாயிக்கு பரிமாறிக்கொள்ளவும் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு பாதுகாப்பு மற்றும் பருவநிலை மாறுபாடுகளையும் தாங்கும் திறனை பெறுவதற்கு முக்கிய தேவையாக உள்நாட்டு பயிர் வகைகளை பாதுகாப்பது இந்த தரநிலை முதன்மை நோக்கமாக கொண்டிருக்கு. ஸோ இந்த தரநிலை வந்துட்டு என்னென்னா உணவுல வந்து பாதுகாப்பு தன்மையும், அதே மாதிரி இப்போ ஏற்படுற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட திறனை வந்து மேம்படுத்துறதுக்காண்டியும் இந்த தரநிலை வந்து உயர்த்திருக்காங்க. வறட்சியை தாங்குதல், அதே மாதிரி வறட்சியை தாங்குதல், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் சிறந்த ஊட்டச்சத்து போன்ற சிறப்பு குணங்களையும் இந்த விதைகள் பெற்றிருந்துச்சுன்னா தான் இதுக்கு பெற்று தான் இந்த தரத்தை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த முன்னெடுப்பு விதைகளை சேர்த்தல், சேமித்தல், பரிசோதித்தல், ஆவணப்படுத்தல் மற்றும் தர கட்டுப்பாட்டு ஆகிய மேலாண்மை செயல்பாடுகளையும் உள்ளடக்கி. ஸோ இதிலலாம் என்னென்ன இந்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புதிய தரநிலை அடையிறதுக்கு ஃபஸ்ட்டு சேகரிப்பாங்க, சேமித்தல், அடுத்து பரிசோதித்தல், ஆவணப்படுத்தல் மற்றும் தர கட்டுப்பாடு. ஸோ இதெல்லாமே வந்து இது பண்ணுவாங்க. அடுத்து பிரதமரின் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சி மன்ற குழு கூட்டத்தின் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் முதன்மையாக மைய கருத்து என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்க்ளூசிவ் ஹியூமன் டெவலப்மெண்ட் ஃபார் விஸ்கித் பாரத் அட் 2047 அப்படின்றதா இந்த அந்த 11வது நிதி ஆயோக் கூட்டத்தோட கருத்துருவாக இருக்குது. நிதி ஆயோக்கின் 16வது குழு கூட்டமானது பிரதமரின் தலைமையில் நடைபெற்றிருக்கு. இந்த கூட்டம் வந்து அனைத்து மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்களின் பங்கேற்புடன் இந்தியாவின் நீண்ட கால வளர்ச்சி தொலைநோக்கு பார்வைக்காகவும் கொண்டிருக்காங்க. அதான் விக்ஷித் பாரத் அட் 2047. அடுத்து வந்துட்டு இந்த கூட்டத்தின் முக்கிய கருத்து பார்த்தோம் அப்படின்னா இன்க்ளூசிவ் ஹியூமன் டெவலப்மெண்ட் ஃபார் விக்ஷித் பாரத். இது இந்தியா முழுவதும் சமநிலை மற்றும் உள்ளடக்க வளர்ச்சியில் வந்துட்டு கவனம் செலுத்துது. அதே மாதிரி கொள்கை மேம்பாட்டு திட்டமிடலுக்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து செயல்படும் கூட்டுறவு கூட்டாட்சியும் இந்த கூட்டம் வந்து ஊக்குவிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் அதிகாரம் அளித்தல், வேளாண் சீர்திருத்தங்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை வலுப்படுத்தல் ஆகிய முக்கிய
துறைகளையும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்காண்டி விரிவான குறைதீர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் அந்நிய நேரடி முதலீட்டையும் வந்து ஈர்ப்பது இந்த கூட்டத்தில் வந்து ரொம்ப வலியுறுத்தியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் வெளிநாட்டு செல்வதற்கான உரிமை ரைட் டு டிராவல் அப்ராட் என்பது தனிப்பட்ட சுதந்திரத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது என்று சமீபத்திய தீர்ப்பில் வந்து சுட்டிக்காட்டுன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 21. ஸோ இது வந்து ரைட்ஸ் டு வெளிநாட்டு செல்வதற்கான உரிமை மற்றும் பாதிக்கப்பட்டவரின் விரைவான விசாரணைக்கு உரிமை ஆகியவற்றுக்கு இடையேயான வழக்கில் வந்துட்டு இந்திய உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெளிநாட்டு செல்வதற்கான உரிமை வந்துட்டு எந்த பிரிவின் கீழ்னா ஆர்டிகல் 21 கீழே வந்து அது தனிப்பட்ட சுதந்திரத்தில் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சனல் லிபர்ட்டியில் வந்து வருது. ஸோ இப்பிரிவின் கீழ் வெளிநாடு செல்வது அடிப்படை உரிமை என்றாலும் அது முழுமையான அல்லது என்றும் சட்டத்தில் அது முழுமையானது அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை உரிமை என்றால் அது முழுமையானது அல்ல, சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறைக்கு உட்பட்டது என்றும் நீதிமன்றம் கவனித்துள்ளது. சரியா? குற்றவியல் நடவடிக்கைகள் நிலுவையில் இருக்கும்போது குற்றம் சாட்டவரின் வெளிநாடு செல்லும் உரிமையை தனிமைப்படுத்தி பார்க்க முடியாது. தனிநபர் சுதந்திரத்தை பாதிக்கப்பட்டவரின் விரைவான விசாரணைக்காக உரிமையுடன் குற்றவியல் நீதியின் பயனுள்ள நிர்வாகத்துடன் நீதிமன்றங்கள் சமநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட இது எதுக்கு இப்போ பார்க்குறோன்னா, குற்றம் சாட்டப்பட்ட தெலுங்கானாவை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல அனுமதித்த உயர்நீதிமன்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்தியாவிலேயே ஒப்பிடக்கூடிய சிறந்த மருத்துவர் இருப்பினும் இந்த வெளிநாட்டு பயணத்திற்கான அவசியத்தை குறைப்பதாலும் இந்த உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து மத்திய அரசால் வழங்கப்படும் புகழ்பெற்ற சங்கீத நாடக அகாதமி விருதுகள் வந்துட்டு, அதாவது அகாதமி புரஸ்கார் நிகழ்த்துக்கலையின் சிறந்து விளங்குவதற்காக எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1952 முதல் வந்து வழங்கப்பட்டது இந்த சங்கீத அகாதமி விருதுகள். ஸோ இது வந்து ஒரு தேசிய விருதுகளை வந்து இதுவும் ஒன்று. ஸோ 2004 to 2025 ஆண்டுக்காண்டு அகாதமி விருதுகளை பெறும் பட்டியலை வந்து இப்போ அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இசை எதற்கெல்லாம் இது பண்ணுறாங்கன்னா, இசை, நாடகம், நடனம், நாட்டுப்புற மற்றும் பழங்குடியின கலைஞர், பொம்மலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சார்ந்த 108 கலைஞர்களுக்கு இந்த விருது வந்து வழங்குறாங்க. ஸோ இந்த விருதை பெறும் ஒவ்வொரு கலைஞருக்கும் ஒரு மதிப்புமிக்க தாமிர பட்டயத்துடன் 1 லட்சம் ரூபாயும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆண்டு விருது பெற்றவர்களின் பாம்பே ஜெயஸ்ரீ, ராம்நாத் வந்து இசைக்காண்டியும், நெய்வேலி ஆர் நாராயணன் மற்றும் நீலாந்திரி குமார் போன்ற தலை சிறந்த ஆளுமைகளும் அடங்குவர். அத்துடன் அசாமின் பாரம்பரிய நடனமான சத்ரியா நடன கலைக்காக ஸ்ரீ பிரேம் ஓஜா பயன் மற்றும் ஸ்ரீ பாஸ்கர் ஜோதி ஓஜா ஆகியோரும் இப்பட்டியலில் வந்து கௌரவப்பட்டிருக்காங்க. அசாமின் பாரம்பரிய நடனம் வந்து சத்ரியா காண்டி இவங்க 2 பேரும் கௌரவிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து 2035 ஆண்டிற்குள் உலகளாவிய இறுதி ஆற்றல் தேவையில் மின்சாரத்தின் பங்கை கணிசமாக உயர்த்துவதற்காக 35 அதாவது 35/35 என்ற மின்மயமாக்கல் இலக்கை வந்துட்டு முன்மொழிந்த நாடுகள் எவைன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆஸ்திரேலியா மற்றும் துருக்கி தான் இப்போது இந்த சொல்லியிருக்காங்க. 2035 ஆண்டிற்குள் உலகளாவிய இறுதி ஆற்றல் தேவையில் வந்துட்டு 35% உயர்த்துவதற்காக 35/35 என்ற புதிய உலகளாவிய மின்மயமாக்கலை வந்து இலக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இலக்கை வந்து COP31 மாநாட்டில் வந்து இணைய தலைமையிலான ஆஸ்திரேலியா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜெர்மனியின் பான் நகரில் வந்துட்டு நடைபெற்ற பான் கூட்டத்தில் வந்துட்டு இந்த முன்வழி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது உலகளாவிய இறுதி ஆற்றல் நுகர்வின் மின்சாரத்தின் பங்கு வெறும் 20 to 23% தான் இருக்குது. ஸோ அதை வந்து எவ்வளோ உயர்த்த போகிறாங்க அப்படின்னா 35% உயர்த்திருக்காண்டி இந்த இலக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கட்டிடங்கள், போக்குவரத்து மற்றும் தொழில்துறை, கட்டிடங்கள், போக்குவரத்து, தொழில்துறை முக்கிய துறைகளை வந்து மின்மயமாக்கலை வந்து அதிகரிப்பது தான் இந்த இலக்கு வந்து கவனம் செலுத்துது. அதே மாதிரி இது ஐக்கிய நாடுகளின் பருவநிலை செயல்முறையின் கீழ் பிணைக்கப்படாத ஒரு தன்னார்வமாக முன்னெடுப்புன்னு சொல்கிறாங்க. உலக வெப்பமயமாதல் 1.5 டிகிரி செல்சியஸாக கட்டுப்படுத்தும் பாரிஸ் இலக்கிற்கு இந்த முன்வழிவு பெரிதும் ஆதரவளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாசா அறிவித்துள்ள ஆர்டெமிஸ் 3 திட்டத்திற்கான 4 பேர் கொண்ட விண்வெளி வீரர்கள் குழுவில் இடம்பெற்றுள்ள இந்திய வம்சாவளி வீரர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அஸ்வத் பிரிட்டாட்டானி
ஆழ்கடல் மற்றும் சந்திரனை ஆய்வதற்காக நாசாவின் ஆர்டெமிஸ் 3 வந்து திட்டம் கொண்ட 4 பேர் கொண்ட நாசா வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த 4 பேர் கொண்ட குழுவில் வந்துட்டு ராட்னி பிரஸ்னிக் அமெரிக்கா, அஸ்வந்த் பிரிட்டாட்னானி இந்தியா, ஆண்ட்ரூ மோர்கன் அமெரிக்கா மற்றும் பிராங்க் ரூபியோ அமெரிக்கா. இவங்க எல்லாருமே அமெரிக்கா, இவர் மட்டும் ஒரு இந்தியர் வந்து சேர்ந்து இடம்பெற்றிருக்காங்க. ஸோ எதிர்கால நிலவு பயணங்களுக்கு முன்னோடியாக விண்கலன்களை இணைக்கும் சந்திப்பு மற்றும் இணைத்தல் செயல்பாடுகளை சோதிப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருக்குது. ஸோ பூமியின் சுற்றுப்பாதையில் ப்ளூ ஆரிஜின் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் லூனார் லேண்டர்களின் திறன்களை இவர்கள் 2 வாரங்கள் சோதிப்பார். ஸோ அங்கே இருக்க ப்ளூ ஆரிஜின் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் லூனார் லேண்டர்களை வந்து அவங்களோட திறன்களை வந்து சோதிப்பாங்க 2 வாரங்கள். இந்த திட்டம் அமெரிக்காவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து அடுத்த ஆண்டு 2027 தொடக்கத்தில் தொடங்க திட்டமிட்டிருக்காங்க. ஸோ திருத்தப்பட்ட ஆர்டெமிஸ் திட்டத்தின் கீழ் முதன்முதலில் மனிதர்கள் நிலவுக்கு தரையிறக்கும் பணி தற்போது 2028ஆம் ஆண்டில் ஆர்டெமிஸ் 4 திட்டத்திற்கான இலக்காக நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து வாகன விபத்து இழப்பீடு கோரிக்கையில் இல்லத்தரசி ஒருவர் வழங்கும் வீட்டு பராமரிப்பு சேவைகளின் மதிப்பை இழப்பீடு நோக்கங்களுக்காக மாதத்திற்கு குறைந்தபட்சம் எவ்வளவு தொகையாக இந்திய உச்சநீதிமன்றம் நிர்ணயித்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 30,000 நிர்ணயிச்சிருக்காங்க. அதாவது வாகன விபத்து தொடர்பான இழப்பீடு கோரிக்கையில் இல்லத்தரசி ஒருவர் வழங்கும் வீட்டு பராமரிப்பு சேவைகள் இழக்கப்படுவது என்பது தனித்தனியாக இழப்பீடு பெற்றத்தக்க ஒரு தனிப்பட்ட வகையாகும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீதிபதி சஞ்சய் கரோல் மற்றும் நீதிபதி என் கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் கொண்ட அமர்வானது இல்லத்தரசிகளின் வீட்டு சேவைகளின் மதிப்பை மாதத்திற்கு குறைந்தபட்சம் 30,000 நிறுத்தியுள்ளாங்க. ஸோ குழந்தை வளர்ப்பு, முதியோர் பராமரிப்பு, சமையல், சுத்தம் செய்தல் மற்றும் வீட்டு நிர்வாகம் மற்றும் ஊதியம் பெறாத வீட்டு வேலைகளுக்கு அளவிடக்கூடிய பொருளாதார மதிப்பு இருப்பதை நீதிமன்றம் இதன் மூலம் அங்கீகரித்திருக்காங்க. ஸோ 2017ஆம் ஆண்டில் நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் விசஸ் பிரணாய் சேத்தி இடையேயான வழக்கில் தீர்ப்பில் அங்கீகரிக்கப்பட்ட காரணங்களுக்கு அப்பால் வீட்டு பராமரிப்பு இழப்பை வந்துட்டு அதாவது லாஸ் ஆஃப் டொமஸ்டிக் கேர் இழப்பீடு கோருவதற்கான ஒரு கூடுதல் காரணியாக இந்த புதிய தீர்ப்பு வந்து சேர்த்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் பிரிக்ஸ் தலைமையில் கீழ் உலகளாவிய வேளாண்மை துறையின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதத்திற்கான 2026ஆம் ஆண்டின் பிரிக்ஸ் வேளாண்மை கூட்டம் பிரிக் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் எங்கு நடைபெற்றிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தூரில் நடைபெற்றிருக்கு. ஸோ உலகளாவிய வேளாண்மை துறையில் வந்து உள்ள முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதத்திற்காக இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமையிலான கீழ் 2026ஆம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் வேளாண்மை கூட்டம் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூர் நகரில் வந்து நடைபெற்றிருக்கு. இக்கூட்டமானது உணவு பாதுகாப்பு, உழவர் நலன், ஊட்டச்சத்து மற்றும் பருவநிலைக்கு ஏற்ற திறனுள்ள வேளாண்மை ஆகியவற்றில் முதன்மையாக கவனம் செலுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விவசாய வர்த்தகம், விநியோக சங்கிலி, டிஜிட்டல் வேளாண்மை, ஆராய்ச்சி, அடுத்து செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபாட்டிக்ஸ் ஆகிய குறித்தும் இந்த இதில் முக்கிய விவாதங்கள் வந்து இந்த மாநாட்டில் வந்து நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி இந்த உயர்மட்ட கூட்டத்தை இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை வந்துட்டு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. பிரிக்ஸ் அமைப்பில் தற்போது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்தோனேஷியா ஆகிய 11 உறுப்பு நாடுகள் இடம்பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சரியா? இல்லை என்னென்ன இருக்குது? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்தோனேஷியா அவங்க மொத்தம் 11 உறுப்பு நாடுகள் இருக்குது. ஸோ இதோட இந்தக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தந்தேன், மறக்காமல் வாங்கிக்கோங்க. மே மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் நம்பர் இருக்குது இல்லையா டிஸ்கிரிப்ஷனில். ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு நம்ம இதில் டெய்லி வந்துட்டு லைவ் கிளாஸஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய டிஎன்பிசி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.